நமஸ்காரம். பல கோயில்களிலும் பங்குனி உத்தர சேர்த்தி உற்சவத்தை சேவித்திருப்போம். நேற்று நடைபெற்றது. பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம். உத்தரமே தாயாருடைய திருநட்சத்திரம். பங்குனி உத்தரத்தன்று அநேகமா பல கோயில்களிலும் தாயாரும் பெருமாளும் ஒரே சிங்காதனத்தில் இருப்பார்கள். சேர்த்தி உற்சவம், சேர்ந்திருக்கிறபடியாலே சேர்த்தி. ஸ்ரீரங்கத்தில் மிகவும் கோலாகலம். இரவு முழுவதும் திருமஞ்சனம், 18 சலவை. பின்னர் காலை கோரதத்துக்கு எழுந்துள்ளுகிறார். இந்த உற்சவமே தாயார் சன்னதியில் நடைபெறும். நமக்கு ஒரு வியப்பு, வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும் சேர்த்தி, மற்ற நாளெல்லாம் அவரவர் சன்னதியில் உள்ளார். தனி நாச்சியார் சன்னதிக்கு தனிக்கோவில் நாச்சியார் சன்னதி என்றே பெயர். இவர் தனியாகவே இருக்கிறார், அவர் தனியாகவே இருக்கிறார். ஆனால் அவர்களைத்தான் ரொம்ப நெருக்கமான கணவனும் மனைவியும்னு சொல்லுகிறோம். இந்த பங்குனி உத்தர சேர்த்தியில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். வருடத்துக்கு ஒரு நாள் தான், அதுவும் சில மணி நேரங்கள் ஒரே பீഠத்தில் சிங்காதனத்தில் உள்ளார்கள். நம் ஒவ்வொருத்தருமே ஒரு நாள் கல்யாணம் நடந்தது. ஆங்கிலத்தில் சொல்லும்போது வெட்டிங் செரிமனி, வெட்டிங்னு சொல்லுகிறார்கள். திருமணம்ங்கிற சடங்கு அது முடிந்துவிடும். வெட்டிங் என்பதும் மேரேஜ் என்பதும் ஒன்றல்ல. மேரேஜ் என்பது நீண்ட நாள் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை. வெட்டிங் என்பது அன்று நடந்திருக்கிற சடங்கு. அதிலும் மந்திரம் எல்லாம் சொல்லியாக வேண்டும், அக்னி காரியங்கள் உள்ளது, ஹோமம் பண்ணியாக வேண்டும். இதெல்லாத்தையும் தாண்டி கல்யாணம் எப்படி நடந்தது, சாப்பாடு நன்றாக இருந்ததா, இதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? என்ன கிஃப்ட் கொடுத்தார்கள், யார் என்னென்ன கொடுத்தார்கள், இதெல்லாம் அந்த நிகழ்ச்சி நன்றாக நடந்ததா, அவ்வளவுதான் பேச்சு. ஆனால் அந்த நிகழ்ச்சி என்னவா இருந்தாலும் முடிந்து விடுமே. அதில் நல்ல பேர் எடுத்தும் ஒன்றும் லாபம் இல்லை. அதற்கு பின்னர் திருமண வாழ்க்கை தொடங்கி அதில் நல்ல பேர் எடுத்துத்தான் பயன். வெட்டிங் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அன்று மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாரும் திருப்தியாக இருப்பார்கள், நிறைய சாப்பாடு, சிரிப்பு, கோலாகலம், கொண்டாட்டம், ஜான்வாசம், புது புது உடைகள் எல்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் செலவும் நிறைய இருக்கும். திருமண வாழ்க்கைன்னு சொல்லும்போது பொறுப்பு, கடமை உணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட், அதுதான் முக்கியம். அப்ப சிரிப்பு, கொண்டாட்டம், மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் அதில் இடம் இல்லையா? பொறுப்பு, கமிட்மெண்ட்னு சொன்ன உடனேயே ஒரு பிரஷர் இருக்குமே, அது இருந்தாலே சந்தோஷம் இருக்காதேன்னு சொல்ல தோணும். அப்படி இல்லவே இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டியை, நமக்கு இருக்கக்கூடிய டியூட்டியை சரிவர செய்தால் எவ்வளவு திருப்தியாக இருக்கும் தெரியுமோ? மகிழ்ச்சியை காட்டிலும் திருப்தி, சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்காக டிஸ்சார்ஜ் பண்ணி செய்து முடித்தால்தான், அப்பதான் சாட்டிஸ்பாக்சனே கிடைக்கும். அது மகிழ்ச்சியை காட்டிலும் சிறப்பானது. அதனால்தான் கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையிலும் நம்முடைய பொறுப்பை நன்கு நிறைவேற்றினால் அதனாலேயே திருப்தி ஏற்படும். நான் விட்ட இடத்துக்கு வருகிறேன். பெருமானும் பிராட்டியும் சிறப்பான கணவனும் மனைவியும், பர்த்தா பாரியா. அவர்கள் தங்கள் பொறுப்பை ரொம்பவே உணர்ந்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு நாள் சேர்த்தி கண்டருளினாலும்
வருஷம் முழுக்க பொறுப்பை விடுவதே இல்லை. பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும், அவர்கள் வேண்டுகோளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், முக்தி ஆசைப்படுபவனுக்கு கொடுக்க வேண்டும், முதலில் நல்ல புத்தி கொடுத்து ரட்சிக்க வேண்டும். இதெல்லாம் தான் அவர்களுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை அவர்கள் மறப்பதே இல்லையே. அதனால் அவர்களை பொறுத்தவரை சேர்த்தி தினமும் இல்லாவிட்டாலும் அது வருடத்துக்கு ஒரு நாள் பங்குனி உத்திரம். ஆனால் அவர்கள் பொறுப்பை உணர்ந்திருக்கிறபடியால் தான் நம்மால் நல்லபடியாக வாழ முடிகிறது. அதனால் இனிமேல் விவாகம் கல்யாணம்னு பேசும்போதே அந்த ஒரு நாள் நடந்ததோ 2 நாள் நடந்ததோ அது ஒரு புறம் நடக்கட்டும். மந்திரங்கள் சொல்ல ஹோமத்தோடு ஒழுங்காக நடைபெற வேண்டும். அத்தோடு அதற்கப்புறம் பலகாலம் அது தொடர வேண்டுமே. அப்போது பொறுப்பு தான் பேசும். நான் இந்த மன வாழ்க்கைக்கு கமிட்டட், அந்த எண்ணம் 2 பேருக்கும் இருக்குமானால் அதை செய்ய செய்ய சாட்டிஸ்பாக்சன் வரும். இதுதான் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ள அந்த பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாளுமே அருளட்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.